அண்ணாமலை அண்ணாமலை சொன்னதை மொத்தமாவே நான் ஏத்துக்கிறேன். கலெக்டரும் அங்க இருக்கிற டிஜிபி எஸ்பி தான் ரெஸ்பான்சிபிள் இதுக்கு, அதாவது சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடம் செலக்ட் பண்ணது தப்பு. ஏன்னா அவங்களும் பார்த்துருப்பாங்க. கலெக்டர் வந்து அவருடைய வேலையை மட்டும்தான் பார்க்கக்கூடாது, எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கணும். கலெக்டர் ஷுட் பி வெல் இன்ஃபார்ம்டு. இதுக்கு முன்னால 5-6 இடங்கள்ல அவர் போயிருக்கிறாரு. இதே மாதிரி கரூர்ல வந்துச்சு சொன்னா பிரச்சனை ஆயிடுமே அப்படிங்கிறத அவங்க தான் யூகிச்சிருக்கணும். எஸ்பில வந்து முக்கியமா இறங்கியிருக்கணும். ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் அவரும் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இவங்க யாருமே இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. கள்ளச்சாராயம் சமாச்சாரத்துல அட்லீஸ்ட் அந்த எஸ்பி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஐ திங்க் கலெக்டர் கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு கூட்ட நெரிசல்ல நம்ம 40 பேரை இழக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது சம்திங் வெரி சீரியஸ். இதுக்கு வந்து காவல்துறை தான் பொறுப்பேற்றுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றது 100% கரெக்ட். ஆனா இவங்க ஏன் அதை செய்யல அப்படின்னு சொன்னா இவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்களை இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்குதான் உடனே ஆணையம் போட்டு, ஆணையம் எவ்வளவு நாள் எடுக்க போறதுன்னு தெரியல. 1 மாசம் எடுக்குமா, 2 மாசம் எடுக்குமா, மேட்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் பண்ணி அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு கூட பாக்குறாங்க. ஏன்னா இப்போ நீங்க அந்த கலெக்டரையும் இவங்களையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணினீங்கன்னு சொன்னா இன்னும் பல விஷயங்கள் வெளியில வரும். ஏன் டிஜிபி வந்து உங்களுக்கு தற்காலிக பொறுப்பு டிஜிபியா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் பல கேள்விகள் வரும். இன்னும் கேள்விகள் வந்துன்னு தான் இருக்கு. ஐயா நீங்க வந்து அவங்கள பதவி நீக்கம் பண்றீங்களோ, சஸ்பெண்ட் பண்றீங்களோ இல்லையா, தட் இஸ் டிஃபரெண்ட் திங். கேட்க வேண்டிய கேள்விகளை, நேர்மையான கேள்விகளை என்னை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிறை.